நாடகம் 2.0. Announcement. Not laughing is bad for your health. சிரிக்காமல் இருப்பது உடல் நலத்திற்கு கேடு மற்றும் தீங்கு. வணக்கம் சார், ஷீலா ஆட்டோலேருந்து கால் பண்ணுறோம் சார். என்னது, ஷீலா ஆட்டோவா? ஆமாம் சார், ஷீலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தீங்கல்ல, லொக்கேஷன் வந்துட்டேன் சார். அண்ணே, அது சரி, ஷீலா ஆட்டோன்னு சொல்கிறீங்க. அடடி, கம்பெனி பேர் சொல்லக்கூடாதுன்னு கவின் சார் சொல்லிருக்காரு, வந்துட்டியா? ஓ ஆமாம்ல, சாரிடா மறந்துட்டேன். லொக்கேஷன் வந்துட்டீங்களாண்ணே? 2வது தெருக்கிட்ட வந்துட்டேன் சார். ஓகே அண்ணே, இந்த கார்னரில் ப்ளூ கலர் வீடு கிட்ட வந்துருங்கண்ணே. லொக்கேஷன் வந்துட்டார் சொன்னார், ஆளையே காணோம். சரி கால் பண்ணுவோம். ஹலோ அண்ணே, ரீச் ஆகிட்டேன்னு சொன்னீங்க, இங்கே எந்த ஆட்டோவுமே இல்லையாண்ணே? உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நானும் இருக்கேன் சார். நீங்கள் ப்ளூ கலர் சட்டையா சார்? சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க. அண்ணே வாங்க சார், ஆட்டோவில் உக்காருங்க. ஆட்டோவா? இதுவா? ஆமாம் சார், ஆட்டோ தான், உக்காருங்க. இல்லைண்ணே, இது ஆட்டோ மாதிரி கூட இல்லையாண்ணே? டேய், இதாண்டா ஆட்டோன்னு பிரபாகரன் சார் கொடுத்தாரு, ஒழுங்கா உட்கார்றா. டேய், இது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஆட்டோ மாதிரியே இல்லையாடா. சார் ஓடிபி சொல்லுங்க சார். ஓ, இது ஓடிபி வேற இருக்கா? இதோ சொல்கிறேண்ணே, 0000. சார் கரெக்டாக அந்த அட்ரஸ் எங்கே சார் வருது? கரெக்டாக கூவாப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தெரியுங்களா? தெரியும் மாவா. ஏங்க 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 இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. பூமாப்பட்டி, ஐயோ பூமாப்பட்டி, மொத்தத்துல பூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க. பூமாப்பட்டி, ஐயோ பூமாப்பட்டி, மொத்தத்துல பூமாப்பட்டி. கூமாப்பட்டியா? அந்த ஏரியா தான் சார் நானும். அப்போது அங்கே கர்நாடகா சங்கம் ஸ்கூல் தெரியுங்களா? அட, அங்கே தான் சார் நான் படித்தேன். அப்படிங்களா? எந்த இயர் படிச்சிங்க? 2004 2005 படித்த மாதிரி ஞாபகம் சார். எங்கே சார், ஒழுங்காக படிக்காமல் 10th ஃபெயில் ஆகிட்டேன். அட, 2005 தான் நானும் படித்தேன். 2005? நீங்கள் கௌஷிக் தானே? ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள்? டேய், நான் தான் இன்பாடா, உன் கூட 10th வரையும் படித்தேனே. ஓ, இன்பாவா? 10th படிக்கும்போது பார்த்தது, அதான் சரியா ஞாபகம் வரலடா. சரி, எப்படி இருக்க, என்ன பண்ணுற? அதான் பார்க்குறியே, இதான் நம்ம பொழப்பு. சரி, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற? டிப்டாப்பாக சூப்பராக இருக்கியேப்பா. நல்லா இருக்கேன்டா. சரி, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு, போய்கிட்டே பேசுவோம். இன்பா, அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. ஏண்டா கௌஷிக், என்ன ஆச்சு? அந்த கடையில் ஸ்வீட்ஸ் நல்லா இருக்கும்டா, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் ஆமாண்டா, அந்த கடை ஸ்வீட்ஸ் எனக்கும் பிடிக்கும்டா. அப்படியே எனக்கும். டேய், உனக்காக தானே வாங்கே போகிறேன். ஓகேடா, வாங்கிட்டேன், கிளம்பலாமா? சரி, என்னடா நம்ம ஸ்கூலுக்கு திடீர்னு? இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் அலுமினி ஃபங்க்ஷன்டா. அலுமினியம்னா? அலுமினியம் இல்லைடா, அலுமினி. அலுமினினா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? அந்த தினேஷ் எப்படி இருக்கான்? யாரு? நம்ம ட்ரம்ஸ் தினேஷா? Flashback.
ஸ்டூடெண்ட், என்னடா இவ்வளோ சத்தம்? அமைதியா இருங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், சிட் டவுன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ சாங்ஸ் அண்ட் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களோட நேமை கொடுக்கலாம். என்னடா தினேஷ், டான்ஸா சாங்கா? ரெண்டுமே தெரியும் சார். நான் ஆல்ரவுண்டரு. ஆல்ரவுண்டரா? எங்க ஒரு சாங்கை பாடு. கத்தரையே நீ பாடு, டேய் டேய், ரிலிஜியஸ் சாங்கெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது பாடு. டேய், நீ எதுவும் பாடவே தேவையில்ல, உன் பிளேஸ் போட. ட்ரம்ஸ் தினேஷா? நல்லா இருக்காண்டா. அடடா, ஒரே டிராஃபிக்கா இருக்கு, சாவு போல இருக்கு. நம்ம வேற வழியில போலாம்டா. தினேஷே, டேய் தினேஷே, இங்க வாடா. ஆடினே இருப்போம், ஆடினே இருப்போம், ஆடினே இருப்போம், ஆடினே இருப்போம், ஆடினே இருப்போம், ஆடினே இருப்போம். வாமச்சி, நான் நம்ம பேராண்ட வந்துக்கிறேன். சவாரியா? ஆமாண்டா, சவாரி தான். உள்ள யாரு கொஞ்சம் பாரு. மச்சி, யார் இந்த சாரு? பார்க்க டொயோட்டா கார் போல இருக்கிறாரு. டேய், நம்ம கூட 10th படிச்ச கௌஷிக்டா. கௌஷிகா? ஓ, நம்ம படிச்சா. நான் கௌஷிகா, எப்படி இருக்க? பார்த்து பல வருஷம் ஆச்சேப்பா. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சரி, நம்ம ஆந்தி வேலை பேசிக்கலாம். உள்ள வாடா தினேஷ். நம்ம ஃப்ரெண்டு சாவே, மனசாலாம் ஒரே நோவு. நீ இங்கிருந்து தாவே. டேய், அவன் தான் கூப்பிடுறான், ஒழுங்கா வாடா, முதல்ல உட்கார்றா. அப்புறம்டா, உன் ஃப்ரெண்டு விக்னேஷ்லாம் எப்படி இருக்கான்? ஓ, நம்ம வீலிங் விக்னேஷா? ஹலோ சார். டேய் விக்னேஷ், எங்கடா இருக்க? பப்ளிக் எக்ஸாம் கூட லேட்டாக தான் வருவியாடா? சார், என்னால் எக்ஸாமுக்கு வர முடியாது சார். ஏண்டா ஏண்டா வர மாட்டேன்? என்னடா ஆச்சு? சார், அது நேற்று சைக்கிள் ஓட்டும்போது வீலிங் விக்னேஷ் தானே? நல்லா இருக்காண்டா. எந்த நேரமும் பிஸியா இருப்பான். இரு இரு, சத்தம் கேக்குது, அவன் தான் வரான் போல இருக்கு. டேய் விக்னேஷ், நில்றா. என்ன மச்சி, நான் பயங்கர பிஸியா இருக்கேன். பிசினஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. சரிடா டேய், நம்ம கூட ஸ்கூல் படிச்ச கௌஷிக் வந்திருக்கான், அதான் கூப்பிட்டேன். ஓ கௌஷிகா, என்ன கௌஷிக்கே, நல்லா இருக்கியா? சரி, உள்ள போய் உக்காடுறா, பேசிக்கிட்டே போவோம். நான் ரொம்ப பிஸி மச்சி. தெரியும்டா எல்லாம், உள்ள போ. சரி, உன் ஃப்ரெண்டு குமார் எப்படிடா இருக்கான்? அவனை மறக்கவே முடியாதுடா. யாரு? நம்ம குண்டு குமாரா? சார், குமார் வந்து லஞ்ச் எடுத்து சாப்பிட்டான் சார். உனக்கு என்னடா, நீயா நிக்கிற? சார், இன்பா எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறத கிண்டல் பண்ணுறான் சார். குமார், இன்பா, 2 பேரும் இங்க வாங்க. குமார், என்னடா அவனுக்கு லஞ்ச் எடுத்து சாப்பிட்டியா? இல்லை சார், நான் சாப்பிடவே இல்லை, அவன் பொய் சொல்கிறான். உன் வாயை பார்த்தாலே தெரியுது, போடா அப்படி. என்னடா இன்பா, கௌசிகோட அப்பா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அவனை படிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு கிளாஸ்லேயே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு, நீ என்ன ஆக போறியோ.
குண்டு குமாரா இங்கதான் மச்சி எங்கெல்லாம் சுத்தினே இருப்பான். சொன்னேன்ல அதோ பார். ஏய் குமாரே, டேய் குமாரே, குண்டு குமாரே, இங்க வா, கூப்பிடுறேன் வரானா பாரு, போய்கிட்டே இருப்பான். சரி கௌஷிகே, ஸ்கூல் வந்துச்சு, நீ போயிட்டு வா, நாங்க எப்படியே கிளம்புறோம். எங்கடா போறீங்க? வாங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இல்லடா நீ போ, இப்படியே எப்படி வர்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம ஸ்கூல் தானே, வாங்கடா. என்னடா நீ புரிஞ்சுக்கவே மாட்ட. பரவாயில்ல வாடா. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்களுக்கு முன்பு உங்களை மாணவர்களாக பார்த்தோம். இன்று நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுள் ஒருவரை தான் சிறப்பு விருந்தினராக, அதாவது சீஃப் கெஸ்டாக அழைத்திருந்தோம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருப்பதற்கென நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் மிகவும் எளிமையாக வந்துள்ளார். அவர்தான் மதுரை கலெக்டராக உள்ள மிஸ்டர் கௌஷிக். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்பா கூலி தொழில் செய்து தான் எங்களை படிக்க வைத்தார். எந்த தொழிலையும் நாங்கள் தப்பாக சொல்லலை. ஆனால் அதே அப்பா தன் பசங்களை நல்லா படிக்க வச்சு உயர்ந்த வேலைக்கு போகணும்னு தான் நினைப்பார். இப்போ நாங்கள் உயர்ந்துட்டோம். அதற்கு காரணம் படிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா படிப்பது தான். என்ன மாதிரியே என் நண்பர்களும் சாதிச்சிருக்கிறாங்க. அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நன்கு நடித்து காட்டிய மாணவ செல்வங்களுக்கும் அதற்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் திரு பிரபாகரன், திரு கவின்ராஜ் அவர்களுக்கும் மிக பெரிய ஓ போட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.